சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சரி, இன்றைக்கு திமுகவில் தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் தோறும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. மத்திய பட்ஜெட் வந்துச்சு, அதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? மத்திய அரசுலேருந்து நேரடி நிதி கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் மல்டிலேட்ரல் ஏஜென்சிஸ்லேருந்து நான் லோனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது தப்பு. பாஜக செய்கிறது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதம் தான். தங்களுடைய ஆட்சியை முட்டுக் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அந்த மாநிலங்களுக்கு மட்டும் பெரிய சிறப்பு நிதிகளை ஒதுக்குறாங்க, மற்ற மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்கங்கிற விஷயம் வேறு. இதை சொல்கிறதுக்கு தார்மீக உரிமை காங்கிரஸுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. இப்போ கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதி மத்திய அரசு கொடுக்கல. எங்க அணை கட்டுவோம் சொல்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இங்கே முதல்வர் வந்தார், தமிழ்நாட்டு முதல், அவர் எங்களுக்கு தண்ணி கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? சித்தராமையா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு ஏங்க அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? விரைவில் துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி. அது ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்துருச்சு. இது குறித்து துரைமுருகன் அவர்கள்ட்ட பேட்டி கேட்கும்போது, நானும் நீண்ட காலமாக அங்கே அமைச்சரவையில் இருக்கிறேன், நானும் நீண்ட காலமாக திமுகவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் சொன்னாங்க. அவருக்கும் ஆசை இருக்கா துணை முதலமைச்சராக கூட? முதல்வராக கூட ஆசை இருக்கலாம், பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி. அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்புறம் என்ன, இன்ப நீதியை துணை முதல்வராக்கினால் நான் ஆதரிக்கிறேன்ட்டு. கோபாலபுரத்து அடிமைகளுங்க இவங்களாம் வேற என்ன பேசுவாங்க? சைக்கோஃபன்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம் சார். சரி, இன்றைக்கு திமுகவில் தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் தோறும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, மத்திய பட்ஜெட் வந்துச்சு, அதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடுங்கிற பெயரும் இல்லை, தமிழ்நாட்டுக்கான திட்டங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிதி ஆயோக் இன்னைக்கு கூட்டம் டெல்லியில் இருக்கு, அந்த கூட்டத்தையும் புறக்கணிச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக என்ன செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஆதரவு தளம் எங்கெங்கே இருந்துச்சோ கடந்த தேர்தலில் அதை வச்சு தான் அவங்க மூவ் ஆகிருக்கிறாங்க. ஆதரவு தளம் இருந்த பகுதிகளில் மட்டும்தான் அவங்க சிறப்பு திட்டங்கள் ஒதுக்கியிருக்கிறாங்க. இல்லை, 2 வகையான திட்டங்கள் இருக்குங்க. இப்போ மத்திய நிதிக்குழு தரக்கூடிய திட்டங்கள் இருக்குது. அந்த பகிர்வை மாற்ற முடியாது, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி தான் தரணும், அதில் மாற்றம் வராது. சிறப்பு திட்டங்கள் சிலதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் தான் இப்போ ஆந்திராவுக்கு 18,000 கோடி, பீகாருக்கு 59,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. நிதி, சிறப்பு நிதின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் நமக்கு எதுவுமே தரலை, வெள்ள நிவாரண நிதியும் தரலை. பிறகு இந்த மெட்ரோ திட்டத்துக்கு மெயினாக அவங்க அங்கீகரித்த திட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா தான் திறந்து வச்சார். ஆனால் பணம் நிதி ஒதுக்க மாட்டேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிலேட்ரல் ஏஜென்சியில் நாங்கள் கேரண்டி கொடுத்து உங்கள் கடன் வாங்கி தர்றோம், அந்த கடன் தொகையை வச்சு நீங்கள் நடத்துங்க. அதுதான் நடந்துட்டுருக்குது. அந்த கடன் தொகையை வாங்கி தான் நடந்துட்டுருக்குது. அந்த கடனில் நடத்தும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த கடனை யார் சுமக்கிறது? அதுக்கான வட்டியை யார் கட்டுறது? அப்போ மத்திய அரசாங்கத்துடைய பங்கு 40-50% அதை நீங்கள் தரலை. அப்போ அந்த லோனில் அந்த பாதி அமௌண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிறணும்ல, அட்லீஸ்ட்டு அதுக்காக கேரண்டி தரணும்ல. அதுவும் தராமல் மொத்தத்தையும் மாநில அரசு தலையில் கட்டி நீ திட்டத்தை நடத்திக்கோன்னு சொல்கிறீங்க. எய்ம்ஸ் தான் பண்ணீங்க. அவன் ஜப்பான் செக்கா நிறுவனம் அந்த ஒத்துக்கிட்ட அந்த லோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ 6 வருஷம் ஆச்சு. அதான் எய்ம்ஸ் நின்றுட்டே இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? மத்திய அரசுலேருந்து நேரடி நிதி கொடுக்குறீங்க, இல்லாட்டி நேரடியாக எல்லா வசதியும் கொடுத்துட்றீங்க. மற்ற மாநிலங்களில் 5 மெட்ரோக்களுக்கு, 5 மாநிலங்கள் மெட்ரோக்கள் திட்டங்களுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி கொடுக்குது. ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் மல்டிலேட்ரல் ஏஜென்சிஸ்லேருந்து நான் லோனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது தவறு. இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தாத மாநிலங்கள் புறக்கணிச்சிருக்கு. அங்க அதே மாதிரி பீகாரோ ஆந்திராவோ அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த எம்பிகளை வச்சுதான் அங்க ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு. இது வஞ்சிக்கக்கூடிய செயல். அரசுங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அப்படின்ட்டு திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசியலா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். கரெக்டு, நியாயம்தான், அது 100% நியாயம். அது எடப்பாடி அவர்களும்
கடுமையாக கண்டிச்சிருக்காரு. இல்லை இன்றைக்கு இவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இதன் மூலமாக எது நடக்க போகுது? இல்லை இதை விட இவங்க நிதி ஆயோக்குள்ளே போய் கலந்துக்கிட்டு 5 மாநிலங்களை தான் கலந்துக்கல. நீங்கள் அங்கே போகணும். இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை அங்கே போகிறாங்க. 5 மாநிலங்களை தான் புறக்கணிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் புறக்கணிக்கிறீங்க? என்ன லாபம்? அங்கே போய் உங்களுடைய நீங்கள் வாதங்களை வைக்கணும். இங்கே நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதை அவன் ஏற்றுக்கிற மாட்டான். அதுக்கு பணிஞ்சிருவான் அவன். இந்த பாராளுமன்றத்திலையும் புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க. அது இந்திய கூட்டணி எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அங்கே உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் அங்கே வைக்கணும். அது வாய்ப்பு இருப்போ ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அங்கே மினிட்ஸில் ஏறும். நீங்கள் வைக்கக்கூடிய உங்களுடைய கோரிக்கைகள் மினிட்ஸில் ஏறும். மினிட்ஸில் ஏறினா அதை பற்றி ஆய்வில் அது வரும். அது எந்த முடிவு எடுத்தாலும் ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும்ல. அங்கே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே பேசுகிறது மினிட்ஸில் ஏறாது. நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அது மினிட்ஸில் ஏறாது. நிதி ஆயோக்குங்கிறது ஒரு அமைப்புங்க. அது மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தமான அமைப்பு இல்லை, மாநில அரசுகளுக்குமான அமைப்பு தான் அது. அங்கே போய் ஜெயலலிதாமா தனியாக ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணாங்களே மாநில உரிமைகளுக்காக. மத்திய அரசுக்கு எதிராக தானே பண்ணாங்க. அப்போ திமுக ஆட்சி தானே இருந்துச்சு மத்தியில். மன்மோகன் சிங் தானே பிரதமர். அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? நான் இன்னொன்று கேட்குறேங்க, இது தப்பு. பாஜக செய்கிறது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதம் தான். தங்களுடைய ஆட்சியை முட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அந்த மாநிலங்களுக்கு மட்டும் பெரிய சிறப்பு நிதிகளை ஒதுக்குறாங்க, மற்ற மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்கங்கிற விஷயம் வேற. ஆனால் யூபிஏ ஆட்சியில் இதை சொல்கிறதுக்கு தார்மீக உரிமை காங்கிரஸுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. ஏன்னா இவங்க யூபிஏ ஆட்சி நம்பர் 1 ஃபஸ்ட் ஆட்சியில் கம்யூனிஸ்டுகள் ஆதரவும் மம்தாவுடைய ஆதரவும் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எந்த ஆண்டு சார்? 2004லேருந்து 14 வரைக்கும் 10 வருஷம் இருந்தாங்கள்ல யூபி ஆட்சி. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? முதல் 5 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் மம்தாவுடைய உதவி இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இல்லாட்டி அந்த ஆட்சி கவுந்துடும். திமுக தயவும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவங்க அந்த 5 ஆண்டுகளில் பட்ஜெட்டுகளில் மேற்கு வங்கத்துக்கும் கேரளாவுக்கும் அதிகமான நிதி ஒதுக்குனாங்க, சிறப்பு நிதி. ஏன்னா அவங்க ஆதரவு தேவை. கரெக்டா? அப்படி பண்ணினது திமுக கண்டுக்காம தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் எங்கள் மாநிலத்துக்கு கொடுன்னு கேட்கல. நிர்பந்தம் கொடுக்காம எனக்கு மந்திரி பதவி கொடுத்தா மட்டும் போதுன்னு பேசாமல் இருந்தாங்க. இதான் இவங்க லட்சணங்க. இவங்க இருக்குமோ என்ன பண்ணாங்க? இல்லை காங்கிரஸ் திமுக செய்யல, பிஜேபி வந்து எல்லாருக்குமான அரசு தானே, எல்லாருமே செஞ்சுருந்தாங்க. நான் பேசிக்காக ஒத்துக்கிறேங்க. அதை எதுக்குற தார்மீக உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு இல்லைங்கிறேன். இவங்க இருக்கும்போது என்ன பண்ணீங்க? அதான பிரச்சனை, கேள்வி. அது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். என்ன பேசியிருக்காங்கன்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும், மத்திய தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டால் தான் வந்து நிதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 1000 கோடிக்கு மேலே வரணும், அதுவும் தரலை. முன்னாடியே வந்து அன்பில் மகேஷ் போய் அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பள்ளி கல்வித்துறையை வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளியை வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க, அதனால் நிதி தர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அரசால் வந்து மத்திய அரசுலேருந்து நிதியை வாங்க முடியலல்ல. இந்த சூழல் வந்து பிஜேபி நிர்பந்திக்கிறது. ஆமாம், நிர்பந்திக்கிறான். அவன் அப்படி தான் செய்கிறான். ஏன் உங்களை மின் கட்டணத்தை நீ ஏன் கூட்டினீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க நீங்கள்? ஒரு தடவை இல்லை, வருஷம் கூட்டுவேன். நீங்கள் ஏன் சொன்னீங்க? என்ன காரணம் சொன்னீங்க? 3 வருஷம் வரிசையாக கூட்டியிருக்கீங்க. என்ன காரணம் சொல்கிறீங்க? மத்திய அரசாங்கம் எங்களை இது பண்ணலைன்னா நாங்கள் லோன் தர மாட்டேங்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் நாங்கள் கூட்டுறோம், உற்பத்திக்கான மத்திய அரசாங்கம் நிர்பந்தத்தினால தான் கூட்டுறோம் சொல்கிறீங்கல்ல. ஆனால் அதிமுக ஆட்சியில் நாங்கள் கூட்டலையே இங்கே சொல்கிறாங்க அவங்க. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தான் நிர்பந்தம் கொடுத்தாங்க, அந்த லோனை பற்றி நாங்கள் கவலைப்படலை, நாங்கள் அதை கூட்டலை, மக்கள் மேலே அந்த சுமையை ஏற்றுலைங்கிறாங்க. நீங்கள் எப்படி ஏற்றுறீங்க? ஏற்றிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு நாங்கள் செஞ்சோன்னு சொல்கிறீங்களே, இதில் மட்டும் ஏன் நிர்பந்தத்தை ஏற்றுக்கிட்டீங்க? அதான் கேள்வி. அதில் ஏற்றுக்கிற முடியாதுங்கிறீங்களே, பாராட்டுறோம். இதில் மட்டும் எப்படி நிர்பந்தத்தை ஏற்றுக்கிட்டீங்க? மின்கட்டண உயர்வை நிர்பந்தத்தின் மூலமாக தான், மத்திய அரசுடைய நிர்பந்தத்தால் தான் நாங்கள் ஏற்றுறோம் சொல்கிறீங்க. இல்லாட்டி எங்களுக்கு லோனு தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை உற்பத்தி செலவுகள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி கடன் இருக்குது, மின் வாரியத்தில் கடன் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு வாரியத்தில் எப்பயுமே கடன் இருக்குங்க. அது எப்பயுமே மின் வாரியம், போக்குவரத்து, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள். இதில் மக்கள் நலனுக்காக நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள். சில நாடுகளில் லக்சம்பர்க்னு ஜெர்மனி பக்கத்தில் ஒரு நாடு இருக்காங்க, என்ன சொல்கிறான் தெரியுமா? டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக ஃப்ரீங்கிறான். ஏன்னா அதுதான் வந்து உற்பத்திக்கு ஆதாரமாக இருக்குது. அது வந்து அரசாங்கம் ஃபுல் செலவையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இங்கேயும் அதே தான். பப்ளிக் யூட்டிலிட்டிங்க, மக்கள் பயன்பாட்டுக்கான அந்த சேவைகளெல்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு நட்டம் தான் வரும், லாபம் வர வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படி நட்டத்தை நீங்கள் சமாளிக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து ஒரு பகுதியாக இதில் போட்டு தான்
அதை மீட்கணும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு ஒரு இது எடுத்து கொடுத்துருக்கீங்க, 500 பஸ்ஸு தனியாருக்கு கொடுக்க போகிறீங்க சென்னையில், டெண்டர் கால் ஃபார் பண்ணி. ஏற்கனவே 1000 பஸ்ஸுக்கு டெண்டர் விட்டீங்க, அப்போ தகராறு நடந்தோன்னு நிறுத்தி வச்சிங்க. பிறகு இன்னும் இங்கே என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்க. திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிங்க அந்த கழகத்துக்கு, அங்கே தகராறு வந்தோன்னே அந்த டெண்டரை நிறுத்தி வச்சுருக்கீங்க. இப்போ இருந்தாலும் இப்போ ஒரு 500 சென்னை உயர்நீதிமன்றமே நீங்கள் தனியார் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவை தீர்ப்பையும் மீறி நீதிமன்ற அவமதிப்பு செய்கிற மாதிரி நீங்கள் இப்போ 500க்கு நீங்கள் டெண்டர் விட்டுருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, டிரைவர் கண்டக்டர் வேக்கன்சிஸை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் லேபரை ஏஜென்சிக்கு டெண்டர் விடுறீங்க. அந்த ஏஜென்சி டிரைவர் கண்டக்டரை கான்ட்ராக்ட் பேசிஸில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் சம்பளம் தர வேண்டியதில்லை, அவன் தந்துக்கிடுவான். அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு மொத்தத்தை கொடுத்துருவீங்க நீங்கள், டெண்டர் அமௌண்ட்டை. இதே தனியார் மையத்துக்கு போகிறீங்க நீங்கள், அங்கே வந்து என்ன இருக்காது, சமூக நீதி இருக்காது. அங்கே இடஒதுக்கீடு தருவானா? தரமாட்டான். அப்போ இடஒதுக்கீடு தான் எங்கள் லட்சியம், சமூக நீதி தான் திராவிட மாடல். வேலை வாய்ப்பும் நிரந்தரம் இல்லை அதில் வேலை வாய்ப்பு அது விட்டுருங்க, முதல்ல இடஒதுக்கீடு இல்லை. நீ அதுதானே என்னுடைய லட்சியம்ங்கிற, சமூக நீதி திராவிட மாடலுங்கிறிய. என்ன பண்ணுறீங்க, திருப்பி அதுக்கு தானே போகிறேன். உன்னுடைய தொழிற்சங்கமே எதுக்குது, தோமுசான்னு சொல்லி திமுகவினுடைய தொழிற்சங்கமே அது எதிர்க்குது. ஆனாலும் நீங்கள் அதை கொண்டு வர்றீங்க. திருப்பி டிரைவர்ஸை கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்து அவனுடைய சம்பளத்தை 17,000 18,000த்துக்கு குறைச்சி என்ன நீங்கள் போகணுன்னா அவனுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஓய்வு கால பலன்களுங்க 15,000 கோடி இருக்குங்க, தரவே மாட்டேங்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து அந்த ரிட்டையர் ஆன எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே, டிரைவர் கண்டக்டர்ஸ் மற்ற மெக்கானிக்கல் ஸ்டாஃபு, அவங்களுக்கு ஓய்வு கால பலன்களை பல ஆண்டுகளாக தரலை, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தரல. எத்தனை வருஷம், எத்தனை கோடி நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, நிலுவையில் வச்சுருக்கீங்க? 15,000 கோடி. இந்த லட்சணத்தில் சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க. தனியார் மையத்துக்கு எதிரானவங்க நாங்கள், பொதுத்துறையை நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்கிறீங்க. இங்கே தனியார் மையத்தை பூத்திட்டுருக்கீங்க. சார், மின் உயர்வு கட்டணம் வந்து அதிகப்படுத்தப்பட்ட பிறகு வந்து தமிழ்நாடு முழுக்க அதிமுக போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கு திமுக வந்து மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக தரப்புலேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் அறிக்கையாக மட்டும் வந்திருக்கு, தமிழ்நாடு அளவில் வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும் ஆனால் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்களே அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும். இல்லைங்க, அவங்க செய்யலாம், செய்வாங்க, அது டைம் இருக்குல்ல. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வேலையில் இருக்கிறாங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. ஓபிஎஸ் அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, நல்ல பட்ஜெட் நல்ல பட்ஜெட்னு அறிக்கை விட்டுருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யக்கூடிய பட்ஜெட்டை நல்ல பட்ஜெட்னு அறிக்கை விடுறாரு. டிடிவி தினகரன் அது மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. என்னங்க இது, இவங்கெல்லாம் பாமக இப்படியும் அப்படியும் இல்லாமல் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கூட்டணியில் இருக்கிறனால என்ன கேவலமான நிலைமைக்கு நீங்கள் போகிறீங்க. அதிமுக அதை கண்டிப்பாக தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பல வேலைகளில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தொகுதி வாரியாக ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் தான் நான் சொல்லுவேன். இல்லை, தம்பிதுரை அவர்கள் எம்பி இருக்காங்க, அவங்க மாநிலங்களவையில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக குறித்தே விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் பட்ஜெட்டை நீங்கள் தான் பணம் வாங்கியிருக்கணும், நீங்கள் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் திமுக வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீங்க, அதை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸையும் திமுகவும் எதிர்க்கக்கூடிய அதிமுக வந்து பிஜேபி எதிர்க்காத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். பிஜேபி எப்படி எதிர்க்கலைங்கிறீங்க? பட்ஜெட்டுக்கு எதிராக அறிக்கை விட்டால் அது எதிர்ப்பு இல்லையா? மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜகவும் 2 கட்சிகளும் தமிழகத்துக்கு தொடர்ந்து வஞ்சகம் செய்திருக்கிறார்கள். இவர்களை 2 பேரோட எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் அதிமுக, தமிழக நலன்களை பாதுகாப்பது தான் அதிமுக லட்சியம்னு சொன்னாங்க. நீ ஏன் காங்கிரஸுக்கு எதிர்த்து பேச மாட்டேங்கிற? பாஜக எதிர்த்து மட்டும் பேசுகிற, காங்கிரஸோட குழாவுற. இந்த பாஜக செஞ்ச தப்புலாம் அவன் செஞ்சான் ஆட்சியில் இருக்கும்போது, இதோட கூடுதலாக செஞ்சான். ஏங்க, இந்த கல்வியும் சுகாதாரமும் யார் காலத்துலங்க மத்திய பொது பட்ஜெட்டுக்கு போச்சு? மாநில பட்ஜெட்டில் இருந்து தான் நீட்டு கொண்டு வந்திருக்க முடியுமா? எப்போ போச்சு? எமர்ஜென்சி பீரியட் இந்திரா காந்தி. இல்லை, இப்போ மறுபடியும் மாநிலங்களுக்கு கொண்டு வரணும் இப்போ சொல்கிறீங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க 10 வருஷம், யாரோட யூபி ஆட்சியில் தனி மெஜாரிட்டி இருந்துச்சு அந்த ஆட்சிக்கு. அப்போ ஏன் கொண்டு வரல? அதுக்கான முனைப்பை ஏன் எடுக்கலை? நீங்கள் வாயா திறந்தா பேசுனீங்களா அதை இங்கே கொண்டு வரணும் திருப்பின்னு சொல்லி? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளை கலந்து கொள்ளாமல் நீட்டை வந்து கொண்டு வந்தீங்க. 2012 சட்டம் ஏற்றுனீங்க.
அப்போ திமுக அமைச்சர் அங்கே துணை அமைச்சராக இருந்தார். காந்தி செல்வனுங்கிறவர் தான் என்ன மருத்துவத்துறைக்கு பொறுப்பில் இருந்தார், இணையமைச்சராக இருந்தார். அப்போ நீங்கள் அவர் தான் அந்த நீட்டு சட்டத்தையே முன்மொழிஞ்சார் நாடாளுமன்றத்தில். நீட்டு கொண்டு வந்தது நீங்கங்க, நீங்களும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தீங்க. அப்போ எங்களுக்கு விளக்கு இருந்துச்சு, மாநிலத்துக்கு பொய் சொன்னீங்க, ஏமாத்துனீங்க. நீட்டில் 2010 எம்சிஐ தாக்கல் பண்ண அஃபிடவிட்டில் இருந்து எதுலேயுமே வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எதுலேயுமே வந்து நீட்டுக்கு விளக்கு தரப்படலை, எந்த மாநிலத்துக்கு தர. அது உண்மையை மறைச்சி நீங்கள் பொய் வேற பேசி ஏமாத்திட்டு. நாங்கள் இருந்த வரைக்கும் நீட்டுக்கு விளக்கு இருந்துச்சுன்னு சொல்லி எங்கே விளக்கு இருந்துச்சு? 2013 நீட் தேர்வு இங்கே நடந்துச்சு தமிழ்நாட்டில். நீங்கள் மத்தியில் ஆட்சியில் உட்காந்துருந்து அது ஏன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. கலந்தாய்வு நடத்துறதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற மூவர் அமைவு அது செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் அந்த நீட்டு தேர்வு அதனுடைய முடிவுக்கு போகலை. நீட்டு தேர்வு நடந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் எவ்வளவு மறைக்கிறீங்க, எல்லாத்தையும் மறைச்சி இங்கே விளக்கு இருக்குன்னு போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ விளக்கு கேட்குறீங்க, இப்போ என்ன கேட்குறீங்க? விளக்கு கேட்குறீங்க. தொடக்கத்தில் விளக்கு இருந்துச்சுன்னு தானே சொன்னீங்க நீட்டில், பிறகு இப்போ விளக்கு கேட்குறீங்க. இல்லை, காங்கிரஸ்ல இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில கூட எந்தெந்த மாநிலங்கள் கேட்குதோ அந்த மாநிலங்களுக்கு வந்து விலக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ராகுல் காந்தியோட அறிக்கை. இப்போ சொல்லலாங்க, எதிர்கட்சியாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப யோக்கியமாக பேசுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை 97 அரசுகளை கலைச்சது யாருங்க? 356 பயன்படுத்தி காங்கிரஸ் தானே. 2 தடவை திமுக ஆட்சி கவுத்துனாங்க, ஒரு தடவை அதிமுக ஆட்சியை கவுத்துனாங்க 356 பயன்படுத்தி. இப்போ யோக்கிய மாதிரி பேசுவாங்க. நீ கொண்டு போனிய எமர்ஜென்சி பீரியடில் அந்த 2 கல்வியும் சுகாதாரத்தையும் திரும்ப மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கணும்ல. நீ ஆட்சியில் இருந்தப்ப, ஆட்சி விட்டு இறங்கின பிறகு நான் கொண்டு வருவேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, எது வேணாலும் இப்போ பேசலாம். நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதே இல்லை. அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அவ்வளோதான். ஆனால் இருந்தப்போ என்ன செஞ்சீங்கிறது தான் கேள்விங்க. இப்போ கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்லப்பட்ட நிலையில் வந்து அதற்கான அனுமதி வந்து மத்திய அரசு கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அங்கே அணை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து அங்கே அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் நிலைப்பாடு பற்றி சொல்லுங்க. அணை கட்டுவோம் சொல்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை, உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல். நீங்கள் கண்டெம்ட் மூவ் பண்ணுங்கிறேன் நான். இவங்க இந்நேரம் ஜெயலலிதா இருந்தால் மூவ் பண்ணியிருப்பாங்க, இவங்க மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சொட்டு நீர் தர மாட்டேங்கிறான். காவிரி ஒழுங்காற்று குழு நீ டெய்லி ஒரு டிஎம்சி தண்ணி வெளியிடணும்னு சொல்லி இந்த மாதத்துக்கு சொன்னப்போ நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ கோர்ட்டுக்கு போனியா? போகல. நீங்கள் அங்கே போகிறீங்க, கூட்டங்களை கலந்துக்கிறீங்க. பெங்களூரில் போய் இந்தியா கூட்டணி கூட்டத்தை அங்கே வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் மாலை போடுறீங்க அவங்களுக்கு, அவங்க உங்களுக்கு மாலை போடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பேட்டியில் என்ன சொல்கிறாரு, அந்த நீர்வளத்துறை அமைச்சர், உதவி முதலமைச்சர், அவர் என்ன சொல்கிறார் பேட்டியில், நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, இங்கே முதல்வர் வந்தார், தமிழ்நாட்டு முதல்வர், அவர் எங்களுக்கு தண்ணி கொடுன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறார், சித்தராமையா, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன இதையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு ஏங்க அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? காங்கிரஸை கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படிங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும்? எப்படி கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பீங்க? கான்ஸ்டிடியூஷனை சஸ்பெண்ட் வச்சது இந்திரா காந்திங்க காங்கிரஸ் ஆட்சியில், எமர்ஜென்சியில். நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் புக்லெட் எடுத்துகிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பு யாரோட சேர்ந்துட்டு கான்ஸ்டிடியூஷனை சஸ்பெண்ட் பண்ணி காலில் போட்டு மிதித்து அடிப்படை உரிமை, உயிர் வாழும் உரிமை கூட இல்லைன்னு சொன்ன காங்கிரஸ் ஆட்சி, எமர்ஜென்சி, அந்த கட்சியோடு சேர்ந்துட்டு நீங்கள் பதாகையை தூக்கிட்டு போகிறீங்க, கான்ஸ்டிடியூஷன் புக்லெட் எடுத்துகிட்டு போகிறீங்க. கேவலமாக இல்லை? அதான் சொல்கிறேன், எடப்பாடி எடுத்த ஸ்டாண்டு கரெக்டுங்கிறேன். காங்கிரஸோடையும் இல்லை, பாஜக ரெண்டே எதுக்குறோம். அது சொன்னால் தான் தமிழர்களோட நலன்களை நீங்கள் பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டு நலன்களை நீங்கள் பாதுகாக்கணும்னா தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை. நாங்கள் தனித்தே போராடுவோம் மாநில உரிமைகளுக்காக. ஆட்சிக்கு வர்றோமா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வந்து அமெரிக்காவுக்கு போக போகிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக்க போகிறாங்க அப்படின்ட்டு செய்திகள் வெளியானுச்சு. ஆனால் அது வந்து வதந்தி அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னாடியுமே துணை முதலமைச்சர் ஆக போகிறான்னு சொல்லுவாங்க. இது வதந்தி பரப்பிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா சார்? இந்த இல்லைங்க, துணை முதல்வராக அவர் ஆக்கணும்னு சொல்லி தீர்மானம் எங்கே போடப்பட்டது? திமுக இளைஞர் அணி கூட்டத்தில். அதுக்கு யார் தலைவர்? உதயநிதி ஸ்டாலின். அவர் அந்த தீர்மானத்தை அப்போ போட விடாமல் செஞ்சுருக்கலாம்ல. போட்ட பிறகு என்ன சொல்கிறாரு, இது நாங்கள் போட்டாலும் முதல்வர் தான் ஃபைனலாக முடிவு பண்ணுவார் சொல்கிறார். அங்கே இருந்தால் அப்படி தானே
ஸ்டாலினுக்கு அங்கேருந்து தானே வந்துச்சு, திருமணம் அங்கேருந்து தானே வந்துச்சு. பலரும் சொல்ல ஆரம்பித்தா, சேகர் பாபு எல்லாரும் அவரை துணை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஸ்டாலின் ஆக்குறது இப்போ இது மாதிரி தாங்க வந்துச்சு. இந்த 40 வெற்றிக்கு பிறகு இதுதான் காரணம். ஆமாம்மா, 40 வெற்றி. ஆனால் 6.5% வாக்குகள் போயிடுச்சு அவங்க. கமலஹாசனுடைய 3% சேர்த்தா அவர் அங்கே போய் சேர்ந்தார்ல, 10% வாக்குகளை நீங்கள் இழந்துட்டீங்க. எதிரணி தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தனால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்லை, விரைவில் வந்து துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி. ஆகட்டுங்க, அது ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அது கீழே இருந்து எங்களுக்கு பலத்த நிர்பந்தம் வந்ததுனால நான் அவரை துணை முதல்வர் ஆக்குறேன்னு சொல்கிறதுக்கு ஆனால் ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது குறித்து துரைமுருகன் அவர்கள்ட்ட பேட்டி கேட்கும்போது, நானும் நீண்ட காலமாக அங்கே அமைச்சரவையில் இருக்கிறேன், நானும் நீண்ட காலமாக திமுகவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் சொன்னாங்க. அவருக்கும் ஆசை இருக்கா துணை முதலமைச்சராக கூடிய? முதல்வராக கூட ஆசை இருக்கலாம், பாவம். ஆசை இருக்க தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். அவர் கடைசியில் வேற இன்னும் அடுத்து என்ன செஞ்சிட்டார், அந்த மாதிரி ஒன்று சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? அவரை என்ன இன்ப நீதியை துணை முதல்வராக்கினால் நான் ஆதரிக்கிறேன்ட்டார். கோபாலபுரத்து அடிமைகளுங்க இவங்களாம் வேற என்ன பேசுவாங்க? சைக்கோஃபன்ஸ். இந்த குடும்ப ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நைச்சியம் செய்து கொண்டு தங்களுடைய சுயநலத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பல். இவங்களுக்கு பெரியார் சொன்ன சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இவங்க பேச்செல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றுவாங்க. இப்போ 2026 தேர்தல் வருது. அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எது வேணாலும் நடக்கலாங்க. குடும்ப ஆட்சி. அங்கே ஆர் ராசாவை முதல்வரை அறிவிக்க மாட்டாங்க, அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். துரைமுருகனை KN நேரு அறிவிக்க மாட்டாங்க, அது நான் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் அந்த குடும்பத்திலேருந்து யாரை வேணாலும் அவங்க அறிவிப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது குடும்ப ஆட்சி தானேங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது.